அத்தியாயம் 610 பெரிய சனிக்கிழமை 30 மார்ச் 1945. பொழுது கடினத்தோடு புலருகிறது. ஆகாயத்தில் மேகங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் காலை வெளிச்சம் வர தாமதிப்பது வினோதமாயிருக்கிறது. ஆனால் நட்சத்திரங்கள் தங்கள் பிரகாசத்தை எல்லாம் இழந்துவிட்டது போல தோன்றுகின்றன. சூரியன் உதிக்கும்போது இரவில் சந்திரன் தோற்றமளிப்பது போலவே வெளிரி தோன்றுகிறது. எதுவும் கண்களுக்கு சரியாக புலப்படாத மங்கலான ஒளி. தங்கள் ஆண்டின் மரணத்தை குறித்து அழுதவர்களும் இன்னும் அழுது கொண்டிருப்பவர்களுமாகிய நல்ல மனிதர்களின் கண்களைப் போல அவைகளும் மங்கலாயிருப்பதால் ஒருவேளை அவைகளும் அழுதிருக்குமோ? வாசல்கள் திறந்திருக்கின்றன என்பதை உணர்த்தும் தம் தாயின் கெஞ்சல்களை காதில் கேட்டுக்கொள்ளாமலே வெளியே போகிறார் அருளப்பர். அப்போஸ்தலரும் வெளியே போய்விட்டதால் இப்போது கூடுதல் அச்சத்தோடு கதவுகளை சாத்திக்கொண்டு ஸ்திரீகள் உள்ளே இருக்கிறார்கள். இன்னும் தன் அறையிலேயே இருக்கிற மாதா தன் மடியில் கரங்களை வைத்தபடி தலை குத்திய பார்வையுடன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜன்னல் அவ்வளவாக பெரிதாக இல்லாத ஒரு தோட்டத்தை நோக்கி திறந்திருக்கிறது. ஆனால் அந்த தோட்டம் நல்ல விசாலமாயிருக்கிறது. அதன் உயர்ந்த சுவர்களின் ஓரமாகவும் மிகையான மலர் பாத்திகளிலும் ரோஜாக்கள் நிறைய பூத்திருக்கின்றன. லீலி கொத்துகள் எதிர்கால மலர்களின் தாளடிகள் இல்லாமல் இருக்கின்றன. அவை அடர்த்தியாகவும் அழகாயும் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் இலைகளைத் தவிர வேறு ஒன்றுமில்லை. மாதா பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் அவர்கள் எதையும் பார்க்கவில்லை. களைத்து போன தனது பரிதாபத்திற்குரிய நினைவில் பதிந்திருக்கிற தன் மகனின் வாதைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஸ்திரீகள் முன்னும் பின்னும் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாதாவை நெருங்கி வந்து அவர்களிடம் அன்பு பாராட்டுகிறார்கள். ஏதாவது சாப்பிடும்படி அவர்களை கெஞ்சுகிறார்கள். அப்படி அவர்கள் வருகிற ஒவ்வொரு நேரமும் ஒரு பலமான கலவையான மனமயக்கும் வாசன திரவிய அலை ஒன்று அங்கு வீசுகிறது. அந்த வாசனை வீசும் ஒவ்வொரு தடவையும் மாதா உடல் சிலிக்கிறார்கள். ஆனால் வேறு ஒன்றுமில்லை. அவர்கள் பேசவில்லை, சைக்கினை எதுவும் காட்டவில்லை, எதுவுமில்லை. அவர்கள் முழுவதும் களைத்திருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். அது ஒரு காத்திருப்பு மட்டுமே. அவர்களே காத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கதவு தட்டப்படுகிறது. ஸ்திரீகள் திறக்க ஓடுகிறார்கள். மாதா எழுந்திருக்காமல் தன் ஆசனத்தில் திரும்பி பாதி திறந்திருக்கிற கதவு வழியே பார்க்கிறார்கள். மதலேன் உள்ளே வருகிறாள். மனையன் வந்திருக்கிறார். ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்கிறார். மனையன், அவர் உள்ளே வரட்டும். அவர் எப்போதும் நல்லவராக இருந்தார். ஆனால் அவரென்று நான் நினைக்கவில்லை. யாரென்று நினைத்தீர்கள் அம்மா? பிறகு சொல்கிறேன். அவர் உள்ளே வரட்டும். மனையன் உள்ளே வருகிறார். வழக்கம் போல இப்போது அவர் ஆரவாரமாக இல்லை. ஒரு சாதாரண மேல் துயில் அணிந்திருக்கிறார். அது ஏறக்குறைய கருப்பு போன்ற பழுப்பு நிறத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் மேல் வஸ்திரம் அணிந்திருக்கிறார். நகைகளும் வாளும் இல்லை, எதுவுமில்லை. நல்ல வசதியானவரை போல் இருக்கிறார். ஆனால் சாதாரண மனிதர்களில் ஒருவரைப் போல. முதல் தம் நெஞ்சுக்கு குறுக்கே கரங்களை வைத்துக்கொண்டு மாதாவை வாழ்த்தும்படி குனிகிறார். அதன்பின் ஒரு பீடத்தின் முன் இருப்பதைப் போல முழந்தாளிடுகிறார். எழுந்திரும். உம் வணக்கத்திற்கு பதில் வணக்கம் நான் செய்யாததற்காக என்னை மன்னித்து விடும். என்னால் முடியவில்லை. நீங்கள் வணங்கக்கூடாது. நான் அதை அனுமதிக்க மாட்டேன். நான் யாரென்று உங்களுக்கு தெரியும். அதனால் என்னை உங்கள் ஊழியன் என்று நினைக்கும்படி உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என் உதவி தேவையா? இங்கே ஆண்கள் யாருமில்லை என்று காண்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள் என்று நிக்கோதேமுஸ் மூலம் கேள்விப்பட்டேன். அவர்களால் எதுவும் செய்யக்கூடாதிருந்தது. அது உண்மைதான். ஆனால் அவர் எங்களை காண்கிற ஆறுதலையாவது நாங்கள் அவருக்கு கொடுத்திருக்க வேண்டும். சிக்ஸ்டஸ் அருகில்
அவரை எதிர்கொண்டு வாழ்த்தினேன். அதன்பின் என்னால் மேற்கொண்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் சரி, அதை சொல்வதில் பயனில்லை. சாத்தானும் அதையே விரும்பினான். இப்போது நான் சும்மா இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். எனக்கு உத்தரவிடுங்கள் ஆண்டவரே. லாசரை பற்றி அறிய விரும்புகிறேன். லாசரும் இதை அறிந்திருக்க விரும்புகிறேன். அவனுடைய சகோதரிகளும் என் மைத்துனையும் மற்ற மேரியும் கவலையாயிருக்கிறார்கள். லாசரும் யாகப்பனும் யூதாவும் மற்ற யாகப்பனும் பத்திரமாக இருக்கிறார்களா என்று அறிய விரும்புகிறோம். யூதாசா? இஸ்காரியோத், அவன் அவரை காட்டிக் கொடுத்தானே. யூதா என் கணவரின் சகோதரனுடைய மகன். ஆ, நான் போகிறேன். அவர் எழுந்து நிற்கிறார். ஆனால் அப்படி செய்யும்போது வலியின் சைகினை ஒன்று அவரிடம் வெளிப்படுகிறது. நீர் காயப்பட்டிருக்கிறீரா? ஆம், ஆனால் மோசமாயில்லை. ஒரு கை கொஞ்சம் வலிக்கிறது. ஒருவேளை எங்களாலா? அதனால்தான் நீர் அங்கே மேலே இல்லையா? ஆம், அதனால்தான். நான் வருத்தப்படுவதும் அது ஒன்றிற்குத்தான், என் காயத்திற்கல்ல. என்னில் மிச்சமிருந்த பரிசேயத்தனமும் எபிரேயத்தனமும் சாத்தானியமும். ஏனென்றால் இஸ்ராயேலின் மதம் இப்போது சாத்தான் மதமாக மாறிவிட்டது. அந்த இரத்தத்தோடு தெளிவடைந்து விட்டன. நான் புனிதமான தொப்புள் கொடி அறுக்கப்பட்ட ஒரு குழந்தையைப் போல் இருக்கிறேன். இனி அவனுடைய தாயோடு அவனுக்கு இரத்த தொடர்பில்லை. வெட்டப்பட்டு இன்னும் அவன் உடலில் மிச்சமிருக்கிற அக்கொடியில் இன்னும் இருக்கிற ஒரு சில இரத்த துளிகளும் அவனுக்குள் செல்ல முடியாது. ஏனென்றால் அவை ஒரு நிணநூலால் தடுக்கப்பட்டுள்ளன. அவை விழுந்துவிடும். இப்போது அவற்றால் பயனில்லை. இந்த புதிய குழந்தை அவனுடைய சொந்த இருதயத்தாலும் சொந்த இரத்தத்தாலும் உயிர் வாழ்கிறான். நானும் அப்படித்தான். இப்போது வரையிலும் நான் இன்னமும் முழு வடிவம் பெறவில்லை. இப்போது நான் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறேன். நான் ஒளியிடம் வருகிறேன். ஒளிக்கு பிறந்திருக்கிறேன். நேற்றுதான் நான் பிறந்தேன். நாசரேத் சேசுதான் என் தாய். தம் இறுதி பேரொளியை தாம் வெளியிட்ட போது அவர் என்னை பெற்றெடுத்தார். எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் நேற்றிரவு நிக்கோதேமுசின் வீட்டிற்கு ஓடினேன். ஆண்டவரை காண மட்டுமே நான் விரும்பினேன். ஓ, நீங்கள் கல்லறைக்கு போகும்போது எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் வருவேன். இரட்சகர் என்ற முறையில் அவருடைய திருமுகத்தை நான் பார்த்ததில்லை. அது உம்மை பார்த்து கொண்டிருக்கிறது மனேயன். திரும்பி பாரும். தனக்குள்ளேயே ஒடுங்கி தலையை வெகுவாக குனிந்திருந்து அதன்பின் மாதாவை பார்ப்பதற்காக மட்டுமே நிமிர்ந்திருந்த அந்த மனிதன் ஏறக்குறைய அச்சத்தால் தாக்கப்பட்டு திரும்பி வெரோனிக்காலின் துகிலை காண்கிறார். தரையில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆராதிக்கிறார், அழுகிறார். அதன்பின் அவர் எழுந்து நிற்கிறார். மாதாவை வணங்கிய பின் நான் புறப்படுகிறேன் என்கிறார். ஆனால் இன்று சாபத் நாளாயிருக்கிறது. அவருடைய தூண்டுதலால் திருச்சட்டத்தை நாம் மீறுவதாக அவர்கள் ஏற்கனவே நம்மை குற்றம் சாட்டுகிறார்கள் என்பது உமக்கு தெரியுமே. நாம் ஒரே தளத்தில் தான் நிற்கிறோம். ஏனென்றால் அவர்கள் முதலாவதும் அனைத்திலும் மேலானதுமாகிய அன்பின் சட்டத்தை மீறுகிறார்கள். அவர் அப்படி சொன்னார். ஆண்டவர் உங்களை தேற்றுவாராக. அவர் வெளியே போகிறார். சில மணி நேரம் கடந்து போகிறது. காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அது எவ்வளவு மெதுவாக நகர்கிறது. மாதா எழுந்து பல்வேறு இருக்கைகளை பிடித்தபடி கதவை நோக்கி போகிறார்கள். அவர்கள் பெரிய நுழைவு மண்டபத்திற்கு குறுக்காக நடக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் சாயவோ பிடித்து கொள்ளவோ எதுவும் இல்லாத போது முற்றிலும் சோர்ந்து போனவர்களுக்கு இயல்பான விதத்தில் தள்ளாடுகிறார்கள். அந்த மண்டபத்தின் அற்றத்தில் திறந்திருக்கிற கதவுக்கு அப்பால் இருக்கிற முற்றத்திலிருந்து அவர்களை பார்க்கிற மார்த்தா அவர்கள் நோக்கி ஓடி வருகிறாள். நீங்கள் எங்கே போக வேண்டும்? அதனுள் போக வேண்டும். நீங்கள் எனக்கு வாக்களித்தீர்கள். அருளப்பர் வரும் வரையிலும் காத்திருங்கள். போதும் காத்திருந்தது. நான் அமைதியாயிருக்கிறேன் என்பதை நீ காண்கிறாய். அந்த அறையை நீங்கள் உள்ளே இருந்து பூட்டியிருப்பதால் போய் கதவை திறக்க செய். நான் இங்கே காத்திருப்பேன். எல்லா ஸ்திரீகளும் அங்கே கூடியிருக்க
சூசன்னா சாவிகளுடன் வீட்டெஜமானை கூப்பிட செல்கிறாள். இதற்கிடையே மாதா தன் சித்தத்தின் வலிமையால் அந்த சிறிய கதவை திறக்க விரும்புபவர்கள் போல அதன் மேல் சாய்கிறார்கள். அந்த மனிதன் வந்து சேர்கிறார். அச்சத்தால் பீடிக்கப்பட்டு வாட்டமடைந்தவராக அவர் வந்து கதவை திறந்துவிட்டு திரும்பி செல்கிறார். மார்த்தாவினுடையவும் அல்பியுஸ்மினுடையவும் கரங்களால் தாங்கப்பட்டவர்களாக மாதா ராபோஜன அறைக்குள் போகிறார்கள். ராபோஜனத்தின் முடிவில் இருந்த விதமாகவே எல்லாம் இன்னும் இருக்கின்றன. நிகழ்ச்சியில் நடந்த விதமும் சேசுவால் இடப்பட்ட உத்தரவுகளும் எத்தகைய மாறுதலும் நிகழாமல் தடுத்திருக்கின்றன. ஆசனங்கள் மட்டும்தான் அவரின் பழைய இடத்தில் போடப்பட்டுள்ளன. ராபோஜனத்தின் போது அந்த அறையில் இல்லாத மாதா நேரடியாக தன்னுடைய சேசு விட்டிருந்த இடத்திற்கு போகிறார்கள். ஒரு மறைவான கரத்தால் அவர்கள் வழிநடத்தப்பட்டவராக தோன்றுகிறார்கள். தூக்கத்தில் நடக்கிற ஒரு ஸ்திரியைப் போல் அவர்கள் இருக்கிறார்கள். நடப்பதற்கு அவர்கள் செய்யும் முயற்சியில் அவர்கள் அவ்வளவு விரைப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து நடக்கிறார்கள். பெஞ்சை சுற்றி வருகிறார்கள். அதற்கும் மேஜைக்கும் இடையே மெதுவாக தன்னை நுழைத்துக் கொள்கிறார்கள். ஒரு கணம் அப்படியே நிற்கிறார்கள். அதன்பின் மீண்டும் கண்ணீர் புதிதாய் பெருக்கெடுக்க மேஜைக்கு குறுக்காக சரிந்து விழுந்து அடிக்கிறார்கள். அதன்பின் அமைதியாயிருக்கிறார்கள். முழந்தாளிட்டு மேஜையின் விளிம்பில் தலையை வைத்து கொண்டு ஜெபிக்கிறார்கள். அந்த மேஜை துணியையும் ஆசனத்தையும் பாத்திரங்களையும் ஆட்டுக்குட்டி வைக்கப்பட்டிருந்த பெரிய தட்டையும் அதை வெட்டி துண்டு போட பயன்படுத்தப்பட்ட கத்தியையும் அந்த ஆசனத்தின் முன் வைக்கப்பட்ட 2 கைப்பிடி உள்ள ரோமி பாணி ஜாடியையும் தடவி கொடுக்கிறார்கள். இஸ்காரியோத்தால் தொடப்பட்டவற்றையும் தான் தொடுவதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அதன்பின் மேசை மீது ஒன்றுக்கொன்று குறுக்காக வைக்கப்பட்ட தனது கைகளின் மேல் தலை வைத்து கொண்டு திகைப்புற்ற நிலையில் அப்படியே இருக்கிறார்கள். எல்லா ஸ்திரீகளும் அமைதியாயிருக்கிறார்கள். மாதாவின் மைத்துனியை தவிர. அவள் சொல்லுகிறாள், வாருங்கள் மரியா, நாங்கள் யூதர்களுக்கு பயப்படுகிறோம். அவர்கள் இங்கே வர வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களா? இல்லை, இது பரிசுத்தமான இடம். நாம் போவோம். எனக்கு உதவு. இதை எனக்கு சொன்னதால் நீ சரியானதை தான் செய்திருக்கிறாய். என் பொக்கிஷங்களையெல்லாம் வைத்து முட எனக்கு ஒரு பெரிய அழகான பெட்டி பூட்டோடு வேண்டும். எங்கள் மாளிகையிலிருந்து நாளைக்கு அதை உங்களுக்கு கொண்டு வர நான் ஏற்பாடு செய்கிறேன். வீட்டில் இருப்பதிலேயே அதுதான் மிக அழகானது, பலமானது, பாதுகாப்பானது. சந்தோஷத்தோடு நான் அதை உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்களிக்கிறாள் மதலேன் மரியம்மாள். அவர்கள் வெளியே போகிறார்கள். மாதா உண்மையாகவே முற்றிலும் சோர்ந்திருக்கிறார்கள். அந்த சில படிகளில் ஏறுவதற்குள் அவர்கள் தள்ளாடுகிறார்கள். அவர்களது துக்கம் இப்போது அதிகம் வெளிப்படவில்லை என்றால் அதற்கு காரணம் அதற்கு தேவையான பலம் அவரிடம் இல்லாததுதான். ஆனால் அதன் அமைதியில் அது இன்னும் அதிக துயரமுள்ளதாக இருக்கிறது. அவர்கள் முன்பு இருந்த அறைக்குள் போகிறார்கள். மாதா தன் இருக்கைக்கு போகும் முன் வெரோனிகாவின் துகிலிருந்த பரிசுத்த முகத்தை அது உயிருள்ள முகமாக இருப்பது போல வருடி அன்பு பாராட்டுகிறார்கள். கதவு மறுபடியும் தட்டப்படுகிறது. ஸ்திரீகள் வெளியே செல்லவும் மாதா இருக்கிற அறையின் கதவை அடைக்கவும் வேகம் கொள்கிறார்கள். தனது களைப்பான குரலில் மாதா சொல்கிறார்கள். அது சீடர்களாக இருந்தால், குறிப்பாக சீமோன் ராயப்பரும் யூதாசுமாக இருந்தால் அவர்கள் உடனே என்னிடம் வரட்டும். ஆனால் வந்தவர் இடையனான ஈசாக். சில நிமிடங்களுக்கு பின் அவர் அழுதபடி உள்ளே போய் உடனடியாக முதலில் வெரோனிகாவின் துகிலுக்கு முன்னும் பிறகு மாதாவுக்கு முன்னும் தண்டனிட்டு வணங்குகிறார். என்ன சொல்வதென்று அவர் அறியாதிருக்கிறார். மாதாதான் அவரிடம், உனக்கு நன்றி, அவர் உன்னை பார்த்தார், நானும் உன்னை பார்த்தேன், எனக்கு தெரியும், தம்மால் முடிந்தவரை அதிக நேரம் அவர் உன்னை பார்த்தார் என்கிறார்கள். ஈசாக் சத்தமாக அழுகிறார். அழுகையை நிறுத்திய பிறகுதான் அவரால் பேச முடிகிறது. நாங்கள் ஓடிப்போக விரும்பவில்லை, ஆனால் ஜோனத்தான் எங்களிடம் கெஞ்சினார். யூதர்கள் ஸ்திரீகளை
மிரட்டி கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு எங்களால் திரும்பி வரக்கூடவில்லை. அது வந்து எல்லாம் முடிந்துவிட்டது. அதன் பின் நாங்கள் எங்கே போவது? நாங்கள் நாட்டுப்புறத்தினூடாக சிதறிவிட்டோம். நள்ளிரவில் ஜெருசலேமுக்கும் பெத்லகேமுக்கும் இடையே பாதி தூரத்தில் நாங்கள் ஒன்று கூடினோம். அவருடைய கெபியை நோக்கி போய் மரிப்பதாகிய அவருடைய எண்ணத்தை மாற்றிவிடலாம் என்று நாங்கள் எண்ணினோம். ஆனால் அதன் பிறகு அங்கே போவது சரியில்லை என்று உணர்ந்தோம். அது சுயநலமாக இருந்தது. நாங்கள் நகரத்தை நோக்கி திரும்பி வந்தோம். எப்படி என்று அறியாமலே நாங்கள் பெத்தனியாவில் இருக்க கண்டோம். என் மகன்கள் லாசர், யாகப்பன் எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள். விடியற்காலையில் அலைந்து கொண்டும் அழுது கொண்டும் திரிந்த மக்களால் லாசின் வயல்கள் சிதைந்துவிட்டன. அவருடைய பயனற்ற நண்பர்களும் சிலர்களும் நான் லாசரிடம் போனேன். அப்படி போனது நான் தான் முதல் என்று நினைத்தேன். ஆனால் உங்கள் 2 மகன்களும் அங்கே ஏற்கனவே இருந்தார்கள். ஸ்திரியே, உங்கள் மகன்களும்தான். அவர்கள் பிளவேந்திரர், பர்த்தலமேயு, மத்தேயு ஆகியோருடன் இருந்தார்கள். தீவிர சீமோன் அங்கு போகும்படி அவர்களை சம்மதிக்க வைத்திருந்தார். அதிகாலையில் நாட்டுப்புறத்திற்குள் சென்றிருந்த மாக்சிமினுஸ் இன்னும் அதிக பேரை கண்டுபிடித்திருக்கிறார். லாசர் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறார், இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்யும்படி போதகர் தமக்கு உத்தரவிட்டதாக அவர் சொல்கிறார். தீவிர சீமோனும் அப்படித்தான் சொல்கிறார். என் மற்ற பிள்ளைகள் சீமோனும் ஜோசப்பும் எங்கிருக்கிறார்கள்? எனக்கு தெரியாது ஸ்திரியே. நிலநடுக்கம் வரையிலும் நாங்கள் அங்கு ஒன்றாயிருந்தோம். அதன் பிறகு வேறு எதுவும் எனக்கு தெளிவாக தெரியவில்லை. இருள், மின்னல், மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்தது, நடுங்குகிற பூமி, சொல் காற்று, இவற்றிற்கு மத்தியில் நான் முற்றிலும் குழம்பி போனேன். தேவாலயத்தில் நான் இருக்க கண்டேன். அங்கே பரிசுத்த எல்லையை தாண்டி எப்படி சென்றேன் என்று நான் இன்னமும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கும் தூப பீடத்திற்கும் இடையே 1 முழம் தூரம்தான் இருந்தது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். கற்பனை செய்து பாருங்கள். பணியில் இருக்கும் குருக்கள் மட்டுமே நிற்க அனுமதிக்கப்படுகிற இடத்தில் நான் இருந்தேன். மேலும் மேலும் நான் பரிசுத்தத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தை கண்டேன். ஆம், பரிசுத்த ஸ்தலத்தின் சிறைச்சிலை ஒரு அரக்கனின் பலத்தால் கிழிக்கப்பட்டது போல மேலிருந்து கீழ்வரை கிழிந்து விட்டதால் அதை கண்டேன். என்னை அங்கே அவர்கள் கண்டிருப்பார்களானால் கல்லால் அடித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் யாராலும் மேற்கொண்டு எதையும் பார்க்க முடியவில்லை. இறந்தோரின் ஆவிகளையும் உயிருள்ள மனிதர்களின் ஆவிகளையும் தவிர வேறெதையும் நான் சந்திக்கவில்லை. ஏனென்றால் இடிமின்னல்களுக்கு மத்தியில் நெருப்புகளின் பிரகாச வெளிச்சத்தில் எங்கள் முகங்களின் மேலிருந்த தீயில் உணர்வோடு நாங்கள் ஆவிகளைப் போல தோன்றினோம். ஓ, என் சீமோன், என் ஜோசப், மேலும் சீமோன் ராயப்பர், கெரியோத்தின் யூதாஸ், தோமை, பிலிப்பு இவர்களை எங்கே? எனக்கு தெரியாது. அன்னையே, உங்களை பார்த்து வரும்படி லாசர் என்னை அனுப்பினார். ஏனென்றால் உங்கள் எல்லாரையும் அவர்கள் கொன்றுவிட்டதாக அவர்கள் அவரிடம் சொல்லியிருக்கிறார்கள். சரி, அவனுக்கு உறுதியூட்டும்படி நீ உடனே போ. நான் ஏற்கனவே மனையனை அனுப்பியிருக்கிறேன். ஆனால் நீயும் போய் அவனிடம் சொல்வது நல்லது. அவர் மட்டுமே கொல்லப்பட்டார் என்று அவனிடம் சொல். நானும் அவரோடு கொல்லப்பட்டேன் என்று. மற்ற சீடர்களில் யாரையாவது நீ கண்டால் அவர்களையும் உன்னோடு அங்கே கூட்டி செல். ஆனால் இஸ்காரியோத்தும் சீமோன் ராயப்பரும் இங்கே வர வேண்டுமென நான் விரும்புகிறேன். தாயே, நாங்கள் அதிகம் செய்யாததற்காக எங்களை மன்னியுங்கள். நான் எல்லாவற்றையும் மன்னிக்கிறேன். போ. ஈசாக் வெளியே போகிறான். மார்த்தாவும் மேரியும் சலோமையும் அல்பியூஸ் மேரியும் அவனை ஜெபங்களாலும் சிபாரிசுகளாலும் உத்தரவுகளாலும் நிரப்புகிறார்கள். சூசன்னா அமைதியாக அழுகிறாள். ஏனென்றால் அவளுடைய கணவனை பற்றி யாரும் அவளிடம் பேசவில்லை. அது சலோமைக்கு அவளுடைய கணவனை ஞாபகப்படுத்துகிறது. அதனால் அவளும் அழுகிறாள். அங்கு மீண்டும் அமைதி நிலவுகிறது. கதவு மீண்டும் தட்டப்படும் வரையில் பட்டணம் அமைதியாயிருப்பதால் ஸ்திரீகள் அதிகமாக பயப்படவில்லை. ஆனால் பாதி திறந்திருக்கிற கதவின் வழியாக
லோஞ்சினியூஸின் நன்கு சவரம் செய்யப்பட்ட முகம் தோன்றுவதை அவர்கள் கண்டவுடன் கட்டுத்துகிலில் சுற்றி கட்டப்பட்ட ஒரு பிணத்தை கண்டது போல அல்லது சாத்தானையை கண்டது போல எல்லாரும் ஓடிப்போகிறார்கள். மண்டபத்தில் சோம்பலாக வினோத பிரியத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிற வீட்டெஜமான் தான் எல்லாருக்கும் முதலாவதாக ஓடுகிறார். மாதாவுடன் இருக்கிற மதலேன் அங்கு விரைந்து வருகிறாள். லோஞ்சினியூஸ் தம் இதழில் ஒரு தன்னிச்சையான ஒரு புன்னகையோடு உள்ளே வந்து கனமான பிரதான கதவை அவரை சாத்துகிறார். அவர் சீருடை அணிந்திருக்கவில்லை. ஆனால் ஒரு குட்டையான சாம்பல் நிற மேற்சட்டைக்கு மேல் அதே இருண்ட நிறத்தில் ஒரு மேல் வஸ்திரத்தை அணிந்திருக்கிறார். மரிய மதலேன் அவரையும் அவர் அவளையும் பார்க்கிறார்கள். இன்னும் கதவின் மேல் சாய்ந்திருக்கிற லோஞ்சினியூஸ் கேட்கிறார், யாரையும் தீட்டுப்படுத்தாமலும் யாரையும் அச்சுறுத்தாமலும் நான் உள்ளே வரலாமா? இன்று காலை உதயத்தில் குடிமகனாகிய சூசையை நான் கண்டேன். அவர் தாயின் ஆசையை என்னிடம் தெரிவித்தார். அது எனக்கு தோன்றாததற்காக மன்னிப்பு கேட்கிறேன். இதோ அந்த ஈட்டி. அதை ஒரு புனிதர்களின் புனிதருடைய நினைவு பரிசாக நான் வைத்திருந்தேன். ஓ, அவர் உண்மையாகவே அப்படி இருக்கிறார். ஆனால் அவருடைய தாய் அதை வைத்திருப்பதுதான் சரி. ஆடைகளை பொறுத்தவரை இன்னும் சிரமம். அவர்களிடம் சொல்லாதீர்கள். ஒருவேளை அவை ஏற்கனவே ஒரு சில நாணயங்களுக்கு விற்கப்பட்டிருக்கலாம். அது சேவகர்களின் உரிமை. ஆனால் அவற்றை கண்டுபிடிக்க நான் முயற்சி செய்வேன். வாரும், அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு அஞ்ஞானியாக இருக்கிறேனே, அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் விரும்பினால் நான் போய் அவரிடம் சொல்லுகிறேன். ஓ வேண்டான், நான் அதற்கு தகுதியற்றவன். மரிய மதலேன் திவ்விய கன்னியிடம் போகிறாள். அம்மா, லோஞ்சினியூஸ் வெளியே இருக்கிறார். அவர் அந்த ஈட்டியை உங்களுக்கு காணிக்கையாக தர விரும்புகிறார். அவர் உள்ளே வரட்டும். நுழைவாசலில் நிற்கிற வீட்டெஜமான் ஆனால் அவர் ஒரு அஞ்ஞானி என்று முணுமுணுக்கிறார். நான் எல்லாருக்கும் தாயாயிருக்கிறேன் மனிதா. அவர் அனைவருடையவும் இரட்சகராக இருப்பது போல. லோஞ்சினியூஸ் உள்ளே போகிறார். வாசல் நின்று ரோமை பாணியில் தம் கையை வைத்து அவர் மாதாவுக்கு வணக்கம் செலுத்துகிறார். தம் மேல் வஸ்திரத்தை அவர் கழற்றிவிட்டார். அதன் பின் அவர் மாதாவை வாழ்த்தி பேசுகிறார். வாழ்க ஆண்டவளே, ஓர் ரோமையன் மனுக்குலத்தின் தாயாகிய உங்களுக்கு, உண்மையான தாய்க்கு வாழ்த்து சொல்கிறான். அந்த 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 நிகழ்ச்சியின் போது அங்கிருக்க நான் விரும்பியிருக்க மாட்டேன். ஆனால் அது ஒரு உத்தரவாயிருந்தது. ஆனால் நீங்கள் விரும்பிய இந்த ஈட்டியை என்னால் உங்களுக்கு தர முடிந்தது என்பதற்காக அந்த பயங்கரத்துக்குரிய காரியத்திற்கு என்னை தேர்ந்தெடுத்த விதியை நான் மன்னிக்கிறேன். இதோ அது. அவர் ஒரு சிவப்பு துணியில் சுற்றப்பட்டுள்ள ஈட்டியை அவர்களிடம் கொடுக்கிறார். அது அந்த ஈட்டியின் எக்கிலான தலைப்பாக மட்டுமே, கம்பி இல்லை. மாதா அதை எடுக்கிறார்கள். மேலும் வெளிரிப் போகிறார்கள். அவர்களுடைய உதடுகளும் கூட அந்த வெளிரலில் மறைந்து போகின்றன. அந்த ஈட்டி அவளுடைய இரத்த நாளங்களை திறப்பதாக தோன்றுகிறது. அவர் உம்மை தம்மிடம் வழிநடத்துவாராக, உமது கிருபைக்காக என்று சொல்கிற அவர்களது உதடுகள் நடுங்குகின்றன. ரோமையின் அகன்று விரிந்த பேரரசில் நான் சந்தித்த ஒரே ஒரு நீதிபரர் அவரே. என் தோழர்களின் வார்த்தைகள் வழியாக மட்டுமே அவரை அறிந்திருந்தேன் என்பது பற்றி நான் வருந்துகிறேன். இப்போதோ தாமதமாகிவிட்டது. இல்லை மகனே, அவர் சுவிசேஷத்தை போதிப்பதை முடித்திருக்கிறார். ஆனால் அவருடைய சுவிசேஷம் நிலைத்திருக்கிறது அவருடைய திருச்சபையில். அவருடைய திருச்சபை எங்கிருக்கிறது? லோஞ்சினியூஸ் மிக லேசான பரிகாச தோற்றம் காட்டுகிறார். அது இங்கே இருக்கிறது. இன்று அது சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளை புயலுக்கு பிறகு தன் இலைகளை புதுப்பித்துக் கொள்கிற ஒரு மரத்தைப் போல அது ஒன்று சேரும். அங்கே வேறு யாரும் இல்லை என்றாலும் கூட நான் இங்கிருக்கிறேன். தேவனுடையவும் என்னுடையவும்
திருசுதனாகிய சேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் முழுவதும் என் இருதயத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதை உங்களுக்கு திருப்பி சொல்வதற்கு எனக்கு தேவைப்படுவதெல்லாம் என் இருதயத்தை உற்று நோக்குவதே. நான் வருவேன். இத்தகைய வீர நாயகரை தன் தலைவராக கொண்டிருக்கிற ஒரு மதம் தெய்வீகமானதாக மட்டுமே இருக்க முடியும். வாழ்க ஆண்டவளே. லோஞ்சினுசும் வெளியே போகிறார். தன் திருச்சுதனுடைய இரத்தம் இன்னும் இருக்கிற ஈட்டியை மாதா முத்தமிடுகிறார்கள். அந்த இரத்தத்தை அதிலிருந்து அகற்ற அவர்கள் விரும்பவில்லை. மாறாக கொடூரமான ஈட்டியின் மேல் கடவுளின் ஒரு மாணிக்க கல் என்று சொல்லியபடி அதை அப்படியே விட்டுவிடுகிறார்கள். இவ்வாறு புயல்கள் வருவதற்கான அறிகுறிகளோடும் மிரட்டல்களோடும் அந்த நாள் பொழுது ஓடுகிறது. சூரியன் தலைக்கு நேராக நின்று அது நண்பகல் என்று அறிவிக்கும் போதுதான் அருளப்பர் திரும்பி வருகிறார். அம்மா, நான் யாரையும் காணவில்லை, கெரியோத்தின் யூதாசை தவிர என்கிறார். அவன் எங்கே இருக்கிறான்? ஓ அம்மா, எவ்வளவு பயங்கரம்! அவன் ஓர் ஒலிவ மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறான். இறந்து பல வாரங்கள் ஆனவனைப் போல முழுவதும் வீங்கியும் கருத்தும் இருக்கிறான். அழுகிவிட்டான். பயங்கரம்! அவனுக்கு மேலே வல்லூறுகளா காக்கைகளா என்னவென்று தெரியவில்லை. அவை பயங்கரமாக சண்டை போட்டு கொண்டு கத்துகின்றன. அவற்றினுடைய சண்டை சத்தம்தான் அந்த திசையை நோக்கி என்னை இழுத்தது. ஒளிவுமலை சாலையில் நான் இருந்தேன். ஒரு சிறிய குன்றின் மேல் அசுத்தமான கருப்பு பறவைகள் சுற்றி சுற்றி பறப்பதைக் கண்டு அங்கே போனேன். ஏன் எனக்கு தெரியாது. அங்கே நான் பார்த்தேன். எவ்வளவு பயங்கரம்! எவ்வளவு பயங்கரம்! ஆம், நீ சொல்வது சரிதான். ஆனால் நன்மைத்தனத்திற்கு மேல் நீதி இருக்கிறது. உண்மையில் இப்போது நன்மைத்தனம் இல்லை. ஆனால் ராயப்பன் அருளப்பா, என்னிடம் ஈட்டி இருக்கிறது. ஆனால் துணிகள். லோஞ்சினுஸ் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. அம்மா, நான் செத்செமனிக்கு போக விரும்புகிறேன். அவர் பிடிபட்ட போது அவர் மீது மேற்போர்வை இருக்கவில்லை. ஒருவேளை அது இன்னமும் இருக்கலாம். அதன் பின் நான் பெத்தானியாவுக்கு போவேன். போ, அந்த மேற்போர்வையை தேடிப்பார். மற்றவர்கள் லாசரோடு இருக்கிறார்கள். எனவே லாசரிடம் போக வேண்டாம். அது தேவையில்லை. போய்விட்டு இங்கு திரும்பி வா. அருளப்பர் சிற்றுண்டி எதுவும் உட்கொள்ளாமல் வெளியே ஓடுகிறார். மாதாவும் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். ஸ்திரீகள் ரொட்டியும் ஒலிவ காய்களும் சாப்பிட்டுவிட்டு நின்றபடி முழு நேரமும் தங்கள் வாசனை கழும்புகளை தயாரிப்பதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது சூசாவின் ஜோகன்னா ஜோனத்தானுடன் வருகிறாள். அவளுடைய உடற்கூறுகள் கண்ணீரால் உருமாறியிருக்கின்றன. மாதாவை கண்ட மாத்திரத்தில் அவள் சொல்கிறாள், அவர் என்னை காப்பாற்றினார். என்னை காப்பாற்றிவிட்டு அவர் மறுத்து விட்டாரே. அதைவிட இப்போது நான் காப்பாற்றப்படாமலே இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குணமாக்கப்பட்டாலும் இன்னும் நோய் கோளாறால் எளிதில் தாக்கப்படக்கூடியவளாகவே இருந்து வந்த இந்த ஸ்திரியை நம் வியாகுல மாதாதான் தேற்ற வேண்டியிருக்கிறது. அப்படி இருந்திருந்தால் அவரை அறிந்திருக்கவும் நேசிக்கவும் உன்னால் முடியாதிருந்திருக்கும். இப்போது அவருக்கு ஊழியம் செய்யவும் இயலாதவளாய் நீ இருந்திருப்பாய். எதிர்காலத்தில் எவ்வளவு காரியங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அவற்றை நாம் தான் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நீயே பார்க்கிறாய், நாம் இங்கேயே இருக்கிறோம். ஆனால் ஆண்கள் ஓடிப்போய்விட்டார்கள். உண்மையான உயிர் தருகிறவள் எப்போதுமே பெண்கள்தான். நன்மையிலும் தீமையிலும் புதிய விசுவாசத்தை நாம் உருவாக்குவோம். மணவாளராகிய சர்வேசனால் நம்மில் அது சேர்த்து வைக்கப்பட்டது போல நாம் அதனால் நிறைந்திருக்கிறோம். பூலோகத்திற்காக நாம் அதை பிறப்பிப்போம், உலகத்தின் நலனுக்காக. அவர் எவ்வளவு அழகாயிருக்கிறார் என்று பார். அவர் எப்படி புன்னகைத்து இந்த பரிசுத்த வேலையை நாம் செய்யும்படி நம்மிடம் கேட்கிறார். ஜோகன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், அது உனக்கு தெரியுமே, இனிமேல் ஆடாதே என்று சொல்லி
மாதா அவளை தேற்றி திடன் அளிக்கிறார்கள். ஆனால் அவர் இறந்து விட்டாரே. ஆம், இன்னமும் உயிரோடு இருப்பது போல்தான் அவர் அங்கே தோன்றுகிறார். ஆனால் அவர் இப்போது உயிரோடு இல்லை. அவர் இல்லாமல் உலகம் என்னவாயிருக்கும்? அவர் திரும்பி வருவார். போ, ஜெபி, காத்திரு. எவ்வளவு அதிகமாக நீ விசுவசிக்கிறாயோ அவ்வளவு சீக்கிரமாக அவர் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுவார். அந்த விசுவாசமே என் பலம். அவருடைய உயிர்ப்பில் எனக்குள்ள விசுவாசத்தின் மீது எத்தனை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்பது கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எனக்கு மட்டுமே தெரியும். அதிகமாக தண்ணீரில் பொதுமிய ஒரு லீலி மலரைப் போல பலவீனமாகவும் கூனியபடியும் ஜோகன்னாவும் வெளியே போகிறாள். அப்படி அவள் வெளியே சென்றவுடனேயே மாதா தன் வாதைக்குள் திரும்பி வருகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நான் பலம் தர வேண்டியிருக்கிறது, ஒவ்வொருவருக்கும். ஆனால் எனக்கு யார் அதை தருவார்கள்? படத்தில் உள்ள திருமுகத்தை வருடியபடி மாதா அடிகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இப்போது வெரோனிகாவின் துகில் விரிக்கப்பட்டுள்ள பெட்டிக்கு அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். சூசையும் நிக்கோதேமுசும் வருகிறார்கள். அதனால் வெளியே போய் மீரையும் கற்றாழையும் வாங்க வேண்டிய சிரமம் ஸ்திரீகளுக்கு இல்லாமல் போகிறது. ஏனெனில் அவர்கள் அவற்றை கொண்ட சில சிறு பைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் லிலன் தொய்யில் பதிந்துள்ள திருமுகத்தின் முன்பாகவும் அன்னையின் பாட்படுத்தப்பட்ட திருமுகத்திற்கு முன்பாகவும் அவருடைய பலம் தளர்வடைகிறது. மாதாவை வாழ்த்திய பின் அவர்கள் ஒரு மூலையில் அமர்கிறார்கள், மௌனமாயிருக்கிறார்கள். அவர்கள் ஆழ்ந்த விதமாயும் சோர்ந்த தோற்றத்தோடும் இருக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்கள் வெளியே போகிறார்கள். பேசுவதற்கு மாதாவிடம் இப்போது எந்த பலமும் இல்லை. புழுக்கம் தரும் ஒரு மேக கூட்டத்தால் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே இருட்டுகிறது. அப்படி இருட்டுவது அதிகமாக ஆக அவர்களும் அதிகமாக வாதனைப்படுகிறார்கள். மாழையின் நிழல்கள் மாதாவுக்கும் துன்பப்படுகிற எல்லாருக்கும் இன்னமும் ஆழமான துயரத்தின் ஒரு காரணமாக இருக்கின்றன. மற்ற ஸ்திரீகளும் கூடுதல் துயரமுள்ளவர்கள் ஆகிறார்கள். குறிப்பாக சலோமேயும் அல்பயுஸ்மேரியும் சூசன்னாவும். ஆனால் இறுதியாக ஜெபதேயுவும் சூசன்னாவின் கணவனும் அல்பயுசின் சீமோனும் ஜோசப்பும் ஒரு குழுவாக வந்து சேர்வதால் அவர்களுக்கு சற்று ஆறுதல் கிடைக்கிறது. முதல் இருவரும் மண்டபத்திலேயே இருந்து அர்லப்பர் ஓபேலின் புறநகர் பகுதி வழியாக போய்கொண்டிருந்த போது தங்களை கண்டுபிடித்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற இருவரும் தாங்கள் பட்டணத்திற்கு போவதா அல்லது பெத்தானியாவில் இருப்பதாக தாங்கள் நம்பிய தங்கள் சகோதரிடம் போவதா என்று தீர்மானம் செய்ய முடியாமல் நாட்டுப்புறத்தில் அலைந்து கொண்டிருந்த போது ஈசாக்கால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சீமோன் கேட்கிறார், மரியா எங்கே? நான் அவர்களை பார்க்க விரும்புகிறேன் என்று. தம் தாய் முன் செல்ல அவர் உள்ளே போய் துன்பத்தில் இருக்கிற தம் உறவினரை முத்தமிடுகிறார். நீ தனியாக இருக்கிறாயா? ஜோசப் ஏன் உன்னுடன் இல்லை? நீங்கள் ஏன் பிரிந்தீர்கள்? உங்கள் இருவர் இடையேயும் இன்னும் மன வேறுபாடு இருக்கிறதா? நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. கருத்து மாறுபாடுகளுக்கான காரணம் இப்போது மறைந்து விட்டது. மாதா வெரோனிகாவின் துகிலுள்ள திருமுகத்தை சுட்டி காட்டுகிறார்கள். சீமோன் அதை பார்த்துவிட்டு அழுகிறார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் திரும்பவும் ஒருபோதும் பிரிந்திருக்கவில்லை, இனி பிரியவும் மாட்டோம். ஆம், கருத்து வேறுபாட்டின் காரணம் மறைந்துவிட்டது. ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, அது மறைந்துவிட்டது. ஏனென்றால் ஜோசப் இப்போது புரிந்து கொண்டுள்ளான். அவன் வெளியே இருக்கிறான். உள்ளே வர அவனுக்கு துணிவில்லை. ஓ இல்லை, நான் யாரையும் என்றும் பயமுறுத்துவதில்லை. நான் இரக்கமையின்றி வேறு எதுவுமல்ல. காட்டி கொடுத்தவனையும் கூட நான் மன்னித்திருப்பேன். ஆனால் இனி அதற்கு வாய்ப்பில்லை. அவன் தற்கொலை செய்து கொண்டான். மாதா எழுந்திருக்கிறார்கள். கூனியபடி அவர்கள் நடந்து சென்று ஜோசப் ஜோசப் என்று கூப்பிடுகிறார்கள். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு அழுது கொண்டிருக்கிற ஜோசப் பதில் கூறவில்லை.
மாதா யூதாசிடம் பேசுவதற்காக முன்பு போனது போல் இப்போதும் கதவருகே போகிறார்கள். கதவு நிலையின் மீது சாய்ந்து கொண்டு தன் மற்றொரு கரத்தை நீட்டி தன் சகோதரியின் மக்களுள் மூத்தவரும் அதிக பிடிவாதம் உள்ளவருமான ஜோசப்பின் தலை மீது வைக்கிறார்கள். அவரை சீராட்டியபடி அவர்கள், ஒரு ஜோசப்பின் மீது நான் சாய்ந்து கொள்ளட்டும். அந்த பெயரை என் வீட்டில் அரசராக நான் கொண்டிருந்த வரையிலும் எல்லாம் சமாதானமும் அமைதியுமாயிருந்தது. அதன் பின் என் பரிசுத்தர் மரித்தார். அவரோடு ஏழை மரியாவின் சகல மனுஷீக நலன்களும் மரித்துவிட்டன. என் சர்வேசனுடையவும் குமாரனுடையவும் சுபாவத்துக்கு மேற்பட்ட நலன் நிலைத்திருக்கிறது. இப்போது நான் துணைக்கு யாருமற்ற பரிதாபத்திற்குரிய பிறவியாக இருக்கிறேன். ஆனால் நான் நேசிக்கிற ஒரு ஜோசப்பின் கரங்களால் நான் அரவணைக்கப்படுவேனென்றால் நான் குறைந்த அளவு திக்கற்றவளாக இருப்பேன். உனக்கு தெரியும், நான் உன்னை நேசிக்கிறேனா என்று. நான் காலத்தில் பின்னோக்கி போவதாக எனக்கு தோன்றும். அப்போது நான், சேசு இங்கே இல்லை, ஆனால் அவர் இறக்கவில்லை, அவர் கானாவில் நயனில் வேலை செய்து கொண்டிருக்கிறார், சீக்கிரம் அவர் திரும்பி வருவார் என்று சொல்லிக்கொள்வேன். வா ஜோசப், உன்னை நோக்கி புன்னயிப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிற அறைக்குள் நாம் சேர்ந்து போவோம். நம் மட்டில் அவருக்கு எந்த கோபமும் இல்லை என்று நமக்கு சொல்வதற்காக அவர் தமது புன்னகையை விட்டு சென்றிருக்கிறார் என்கிறார்கள். மாதா தன் கையை பிடித்திருக்க ஜோசப் உள்ளே போகிறார். அவர்கள் உட்காருவதை பார்த்தவுடனே அவர் அவர்கள் முன் முழந்தாளிடுகிறார். அவர்களது மடியில் தம் முகத்தை வைத்துக்கொண்டு தேம்பி எழுதப்படி, என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள் என்கிறார். என்னிடமல்ல, அவரிடம்தான் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரால் என்னை மன்னிக்க முடியாது. கல்வாரியின் மீது அவருடைய கவனத்தை ஈர்க்க நான் முயற்சி செய்தேன். ஆனால் அவர் எல்லாரையும் பார்த்தார், ஆனால் என்னை பார்க்கவில்லை. அவர் செய்தது சரி. போதகராக மிக தாமதமாகவே நான் அவரை அறிந்து நேசிக்கிறேன். எல்லாம் முடிந்துவிட்டது. இப்போதுதான் அது தொடர்கிறது. நீ நாசரத்துக்கு போய் நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்வாய். உன் விசுவாசம் எல்லையற்ற மதிப்பு உள்ளதாயிருக்கும். இஸ்பிரீத்தின் வழியாக மட்டுமே அறியப்படுகிறவராக இருக்கிற சேசுவை நேசிக்கிற பேறுபலனை கொண்டிருக்கும் எதிர்கால அப்போஸ்தலர்களின் உத்தமத்தனத்தோடு நீ அவரை நேசிப்பாய். நீ அதை செய்வாயா என்று கேட்கிறார்கள் மாதா. ஆம், நான் செய்வேன், பரிகாரம் செய்வதற்காக. ஆனால் அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை நான் கேட்க வேண்டும். அதன் பின் அந்த வார்த்தையை அவரிடமிருந்து கேட்கும் விதத்தில் ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டேன். 3ஆம் நாளில் அவர் உயிர் தெழுவார். அப்போது தாம் நேசிக்கிறவர்களோடு அவர் பேசுவார். உலகம் முழுவதும் அவருடைய குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களால் விசுவசிக்க முடிவதால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜோசப், ஜோசப், என் பத்தா உனக்கு சித்தப்பாவாக இருந்தார். விசுவசிப்பதற்கு இதைவிட அதிக கடினமாக இருந்த ஒரு விஷயத்தை அவர் விசுவசித்தார். நாசரத்தின் எளிய மரியா சருசனுடைய மனவாளியாகவும் தாயாகவும் இருக்கிறாள் என்று அவர் விசுவசித்தார். அந்த நீதிமானின் அண்ணன் மகனும் அவருடைய பெயரை கொண்டிருப்பவனுமாகிய நீ கடவுள் மரணத்திடம் போதும் என்றும் சீவேத்திடம் திரும்பி வா என்றும் சொல்ல முடியும் என்று ஏன் விசுவசிக்க முடியாது? அந்த விசுவாசத்திற்கு நான் தகுதியற்றவன். ஏனென்றால் நான் கெட்டவனாக இருந்திருக்கிறேன். அவரிடம் நான் நேர்மையில்லாமல் இருந்தேன். ஆனால் நீங்களே தாய், என்னை ஆசீர்வதியுங்கள், என்னை மன்னியுங்கள், எனக்கு சமாதானம் தாருங்கள். ஆம், சமாதானம், மன்னிப்பு. ஓ கடவுளே, ஒரு முறை நான் சொன்னேன், இரட்சகர்களாக இருப்பது எவ்வளவு கடினம் என்று. இப்போது நான் சொல்லுகிறேன், இரட்சகருக்கு தாயாக இருப்பது எவ்வளவு கடினம் என்று. இரக்கமாயிரும் என் சர்வேசுரா, இரக்கமாயிரும். போ ஜோசப், உன் தாய் இந்த மணி தியாலங்களின் போது மிக அதிகமாக துன்பப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு ஆறுதல் கொடு.
நான் இங்கே தங்கியிருக்கிறேன். என் குழந்தையினுடையவற்றில் எஞ்சியிருக்கிற ஒரு பொருளோடு. தனிமையில் நான் சிந்தும் கண்ணீர் உனக்கு விசுவாசத்தை பெற்றுத்தரும். போய் வா, என் பத்தாவின் பிரியமுள்ள அண்ணன் மகனே. நான் அமைதியாயிருக்கவும் சிந்திக்கவும் ஜெபிக்கவும் விரும்புகிறேன் என்று எல்லாரிடமும் சொல். நான் பாதாளத்தின் மீது ஒரு நூலில் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு எளிய ஸ்திரியாக இருக்கிறேன். என் விசுவாசமே அந்த நூல். முழுமையாகவும் பரிசுத்தமாயும் விசுவசிக்க யாராலும் முடியாது என்பதால் உன் விசுவாச குறைவு தொடர்ந்து என் நூலை தட்டி கொண்டிருக்கிறது. எத்தகைய பெருங்களைப்பை என்னில் நீ உண்டாக்குகிறாய் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். என்னை சித்திரவதை செய்வதற்கு சாத்தானுக்கு நீ உதவி செய்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது. போ, மாதா தனியாயிருக்கிறார்கள். வெரோனிகா துயில் முன்பாக அவர்கள் முழந்தாள் எடுக்கிறார்கள். தன் குமாரனின் நெற்றியிலும் கண்களிலும் உதடுகளிலும் அவர்கள் முத்தமிடுகிறார்கள். அதன் பின் அதனால் வளர்த்தி கொண்டிருப்பதற்கு நான் விசுவசிக்க வேண்டும் எல்லாருடைய சார்பாகவும் என்கிறார்கள். இரவாகிவிட்டது. நட்சத்திரங்களற்ற இருண்ட புழுக்கமான இரவு. மாதா தன் துயரத்தின் நிழலில் நிலைத்திருக்கிறார்கள். சாபத் நாள் முடிந்துவிட்டது.